நண்பர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், இந்த பௌத்த மாணவர்கள், சிற்பி ஐயா வந்துட்டு போயிருக்கிறாங்க. இங்கே அவையில் முன்னவர்களாக வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருக்கும் எனக்கு பணிவந்த வணக்கம். எனக்கு இந்த பொள்ளாச்சி இதுதான் புதுசு. இன்றைக்கி காலையில் தான் வந்து இறங்குறேன். பொள்ளாச்சிக்கு வந்து நான் இன்றைக்கி தான் இப்போ தான் தெரியும் இந்த ஊர் எனக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு பொள்ளாச்சி தெரியும் அப்படின்னா அம்சப்பிரியா, இரா பூபாலன், பொள்ளாச்சி இளநி, பொள்ளாச்சியோட இந்த குளுமை, டாப் ஸ்லிப் ஒரு நாள் போகணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டிருந்தேன். இப்போ அதெல்லாமே ஒரு ஒரு சந்தர்ப்பங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ தினவு இதழ் வந்து நம்ம இவர் பேசினார், ரொம்ப பூபாலன் வந்து ரொம்ப அழகாக பேசினார். ஏன்னா இதழுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒரு அர்ப்பணிப்பான உழைப்பு தேவைப்படுது. இப்போ நீங்கள் மாஸ் மீடியா, ஒரு விகடன் மாதிரி பத்திரிகைகளில், அப்புறம் ஜனரஞ்சக பத்திரிகையில், ஜனரஞ்சகம் நான் பிரிச்சுலாம் பார்க்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சொல்லுக்காக வணிக பத்திரிகை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது ஜனரஞ்சகம் தான். ஜனரஞ்சகம் இல்லை அப்படின்னா, ஜனரஞ்சகம் இல்லாமல் வாசகனை வந்து நம்ம பொருட்படுத்தாமல் ஒரு இதழ் வந்து நடத்த முடியாது. வாசகர்களை என்னென்ன சந்தை உயரணும்னு நினைக்கிறோம்ல நம்ம. அப்போ அப்படிங்கிற வகையில் ஒரு வணிக பத்திரிகையில் வந்து உங்களுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம்லாம் நம்மகிட்ட கிடையாது. இப்போ வந்து இதை எடுத்து பண்ணுறேன், அதோட முழு உழைப்பையும் செலுத்துகிறோம். அதில் 2-3 பேர் தான், குறிப்பாக நான் தான் வச்சுக்கலாம். அப்போ அது சந்தா வசூல் பண்ணுற ஒரு வேலை இருக்குது, அப்புறம் அதை வந்து பார்சல் கட்டி அனுப்புகிற வேலை இருக்குது, படைப்புகளை வாங்குறது வேலை இருக்குது. எப்படி படைப்புகள் வருதுன்னு கேட்பாங்க, எப்படி வந்து சேருதுன்னு கேட்பாங்க. முதல்ல இதழுக்கு தேவையானது படைப்புகள் தான். படைப்புகளை வச்சு தான் அந்த வாசிப்பு, அதோடைய அனுபவத்தை வச்சு தான் அடுத்த சந்தாக்களே வர ஆரம்பிக்கும். அதனால் அதில் வந்து நம்ம சமரசம் பண்ணிக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அளவுலன்னு வைங்களேன். இதை விட காத்திரமாக நடத்தியிருக்கலாம், இதை விட காத்திரமான இதழ்கள் வரலாம். கல்குதிரை வருது, மணல் வீடு வருது, இதழ்கள்லாம் வருது. நம்ம இதழ்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அது வாசகர்கள் தான் சொல்லணும். அப்போ நம்ம இதில் பொறுத்தளவில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதில் எல்லோரும் பங்கேற்கணும். இது ஒரு குழுவாத அடிப்படையில் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுக்குள்ளே பங்கேற்கணும் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. ஒரு பரிசோதனை முயற்சியும் நம்ம இதில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. ஒரு அரையாண்டு இதெல்லாம் வரும்போது அதுக்குரிய கனதியோட அதுக்குள்ளே ஒரு இதோட அது வரும். அப்படிங்கிறதுனால தான் அரையாண்டு இதெல்லாம் தொடங்கணும். இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டமும் புன்னகை இலக்கிய அமைப்பு சேர்ந்து கொடுத்த இந்த விருதுக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய முதல் கவிதை வந்து புன்னகையில் தான் வந்தது. புன்னகை 2011 வந்துச்சு. நான் எழுதின அப்போது ஈழம் சம்பந்த அந்த துயரத்தை தாங்க முடியாமல் எழுதின கவிதை ஒன்று இருக்குது. ரத்தம் என்னமோ எழுதிட்டு இருந்தேன். அது வந்து புன்னகை இதில் வந்துச்சு, அந்த சின்ன இதில். இன்னும் அந்த டைட்டில் அந்த இது மாறவே இல்லை, நான் அப்படியே. அது நான் வச்சுருக்கேன், அது நான் கொண்டு வர நினச்சேன். அந்த 2 இதழில் வந்த கவிதை, அந்த புத்தகம் வச்சுருக்கேன் நான். 2011 எங்கேயோ மெரினா லைப்ரரிக்கு வெளியே யாரோ ஒருத்தர் பேசியிருந்தார். நவீன கவிதையா, அது எப்படி எழுதணும், அது பூடகமாக இருக்கும், அது வந்து புரியாமல் இருக்கும், அப்படிலாம் எழுதலாமா, அப்படி தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரியே எழுத தோணி, பூடகமாக எழுதலாமா, புரியாத மாதிரி எழுதலாமா, சொற்களை வந்து புதுசாக எழுதணும். அப்போ இதில் தான் அது ஒரு கன்னி முயற்சி. ஆனால் அதுக்கு இடம் கொடுத்தாங்க புன்னகையில். அப்போ அது ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த நேரத்தில். அப்போ அந்த இதழில் வந்து பாராஜா எழுதுகிறாரு, உங்கள் கவிதை இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு பூபாலனோடது இருக்குது, அப்புறம் கணேசகுமரன் கவிதை இருக்குது அந்த இதில். அப்போ அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து அதுக்கப்புறமா வேறு இதழ்களுக்கு நிறையா எழுதினதில்லை. 2 தொகுப்பு கவிதை தொகுப்பு கொண்டு வந்திருந்தோம். கோணங்கியோட அலைஞ்சு தெரிஞ்ச நாட்கள் அதிகம். அவரோட இருந்த நாட்கள் ஈரோடு பக்கம்லாம் ஒரு தடவை வந்து கொடுமணல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அங்கே உள்ள பெருங்கற்கள் கல்லறை
அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் பெரிய பெரிய பெரும் அனுபவங்கள். அவர் கரிசல் வட்டாரத்தில் நிறைய கிராமங்களில் சுற்றுனது. இப்போ கல்குதிரை எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். என் கவிதையெல்லாம் போட மாட்டார் அவர், ஆனால் எல்லா வேலையும் செய்ய போட மாட்டார். அது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் நம்ம இது தன்னை போல் நிகழ்ந்தது. கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு அறிவிப்பு கொடுக்கும்போது நண்பர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ பொள்ளாச்சியிலே ஒரு 5 முதல் 7 சந்தாதாரர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அது அந்த சந்தாதாரர்களை வச்சு தான் இது இயங்கிட்டு இருக்கு. அதில் கவிதைக்கு வந்து முக்கியத்துவம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இதழாலனா வந்து என்ன அப்படின்னா எல்லாத்துலேயும் கொஞ்சமாவது பாண்டித்யம் இருக்கும். முழுமையாக இருக்குமான்னு தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு விஷயங்களை கவனிக்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். பொலிட்டிக்கலாகவும் கவனிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். பொலிட்டிக்கலாக அப்படின்னா இலக்கியத்துக்கு தேவையான ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பூபாலன் சொன்ன மாதிரி எதிர்நிலையில் தான் இருக்க முடியும். ஒரு கலைஞன் வந்து எதிர்நிலையில் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் ஒரு கட்சி சார்பு எடுத்துக்கிற எழுத்தாளர்களை எனக்கு பிடிக்கிறதே இல்லை. ஒரு கட்சி சார்பு எடுத்துக்கிட்டு பேசுகிறதும் அதை ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கிறதும் எவ்வளோ அசிங்கமான ஒரு சூழலில் இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாமே ஒரே சோசியல் மீடியாவில் வந்து மெமரிஸை நம்ம அழிச்சிருச்சு. நம்ம மெமரிஸே நம்மக்கிட்ட இல்லாமல் போச்சு. எல்லா மெமரிஸையும் நம்ம வந்து கொடுத்துட்டோம், இன்டர்நெட்டில் கொடுத்துட்டோம். மெமரிஸ் எல்லாம் நம்ம அதில் சேமித்து அதிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். உடனே ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறோம். கணக்கு வழக்கு கால்குலேட்டரு எல்லாமே நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. ஒரு மனித உடல் வந்து எவ்வளோ மெமரிஸை எடுத்துக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக அவ்வளவு கணிப்பொறியை தாண்டி செயல்படக்கூடிய ஒரு மனித மூளை வந்து இந்த இது வந்து இன்றைக்கி விஞ்ஞான யுகம் வந்து அந்த அளவுக்கு மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. இன்றைக்கி இதெல்லாம் எப்படி நம்ம இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், இதுக்கு ஒரு இருக்குது அப்படிங்கிறது ஒரு 600 பிரதிகள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதுக்குரிய நண்பர்கள் இருக்காங்க, இதுக்குரிய ஒரு காலம் இருக்குது, அதுக்குரிய ஒரு இலக்கிய சூழல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அம்சப்பிரியா கவிதைகள்லாம், பூபாலன் கவிதைகளெல்லாம் வந்து அவ்வளோ எளிமையான கவிதைகள். விகடன்லாம் எழுதுகிறாங்க அவங்க கவிதைகள்லாம். சிற்பி ஐயாவோட அந்த ஒரு கவிதை வந்து பண நோட்டை பற்றி எழுதியிருப்பார். சம்பளம் வாங்கின பண நோட்டில் வந்து யார் யார் முகமோ தெரியுது, ஏன் முகம் மட்டும் தெரியல அப்படின்னு எழுதியிருப்பார். நகலோனுடைய கவிதை மாதிரி தான். அது மாதிரி ஒரு தொனி மௌனி எவரின் நடமாடும் நிழல்கள் நாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொனியில். அது மாதிரி அம்சப்பிரியாவோட ஒரு கவிதையை சொல்லணுன்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற விடுமுறை நாட்களில் இருக்க அந்த வகுப்பறை எப்படி இருக்கும்னு அது அவருக்கு ரொம்ப அவருடைய ஆசிரியர் பணி சார்ந்த ஒன்று. அது ஒரு அணில் உள்ளே போகும், அப்படி அந்த அணில் வந்து வெறுமையை சுமந்துக்கிட்டு அந்த அணில் அப்படியே ஓடிக்கிட்டு தெரியும் வகுப்பறையில். அப்புறம் பக்கத்தில் இருக்க மரக்கிளை வந்து அசையும், அது காற்று வந்து வகுப்பறைக்கு உள்ளே விடாமல் அதை மறுபடியும் கிளைக்கே அனுப்பிடுங்கிற மாதிரி எழுதியிருப்பார் அவருடைய கவிதை ஒன்று. பூபாலன் வந்து எனக்கு அதான் அப்போலேருந்து எனக்கு வகுப்பு மாணவர் மாதிரி. கவிஞர்களோட பொறுத்தல என்னென்னா, ரொம்ப நெருக்கமாக பேசுவோமோ இல்லையோ, தொடர்ந்து உள்ளூர்கார மாதிரி பேசுகிறதா பார்க்குறவங்க ஆள்கிட்ட அப்படி கிடையாது. அது ஒரு ஆத்மார்த்தமான உரையாடாமலே ஒரு உரையாடல் வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். கவிஞர்களுக்குள்ளே ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி தான் பூபாலன்கிற ஒரு நண்பர் வந்து எனக்கு இதுக்கு. அதில் பூபாலனோட கவிதையில் ஒரு கவிதை வந்து எதுனா, இந்த சிறகு, ஒரு ஒற்றை சிறகு பற்றி எழுதியிருப்பார். நல்ல கவிதை. அந்த ஒற்றை சிறகு வந்து காற்றுல அசைஞ்சிக்கிட்டே இருக்கும் கீழே. அது ஏதோ ஒரு பறவையுடைய இறப்பை அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். கம்பத்தில் இருந்து விழுந்த பறவையா, இல்லை அது ஞாயிற்றுக்கிழமை வெட்டப்பட்ட ஒரு பறவை, ஒரு இறகா, ஒரு உயிரோடைய இறகா அப்படின்னு. அது கடைசி முடிக்கும்போது நல்லா இருக்கும் அந்த கவிதையில். அது வந்து அப்படியே அந்த காற்று அடிக்க அடிக்க அந்த சிறகு வந்து அப்படியே நகர்ந்து போகும். அந்த சிறகு நகர்ந்து போகும்போது அது பறக்க எத்தனிக்கிற மாதிரி, இன்னும் பறக்க அந்த இறந்த பறவையோட சிறகு எத்தனிக்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பார். இது மாதிரி இங்கே பொள்ளாச்சி நண்பர்களும் நம்ம தினவு இதழுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். சந்தாக்கள் வந்து நமக்கு வந்து 1 இயர்ஸ் ஒரு ஆண்டு சந்தா வந்து 600 ரூபா, 2 ஆண்டு சந்தா 1200. இது வந்து ஒர்த்து தான், ஒரு பூபாலன் சொன்ன மாதிரி. அதனால் நீங்கள் அதை வாங்கி பார்க்கலாம். மாணவர்களுக்கு வந்து
கன்செஷன் பண்ணலாம். அவங்களுக்கு 400 ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் தினம் இதில் வாங்குங்க. தொடர்ந்து இலக்கியத்தோடு பயணிக்கணும். ஒரு கட்டத்தில் இல்லாமல் இன்னொரு கட்டத்துக்கு நம்ம நகரணும். நம்ம அறிந்த விஷயத்தை விட அறியாத விஷயங்களை நம்ம தேடி போகணும். அதுதான் இந்த வெறுங்கிண்ணத்தை பற்றி பௌத்தத்தில் சொல்லுவாங்கள்ல, வெறுங்கிண்ணம் அரிசி இல்லை, அதில் பூக்களை நிறைக்கிறேன்னு ஒரு ஜென் கவிதை உண்டு. அது மாதிரி வேலையை நம்ம இலக்கியத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு பூக்களை நிறைக்கிறதாகவும் ஒரு வெற்றிடத்தை நிரப்புற ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. நிறையா பேசலாம். மகிழ்ச்சி. தேங்க்யூ.